ஸ்பெயின் வெற்றி கொண்டாட்டத்தில் இடம் பிடிக்க முயன்ற ட்ரம்ப், ரசிகர்கள் எதிர்ப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ஃபிபா தலைவர் கியா இன்ஃபான்டினோவும் அர்ஜென்டினா ஸ்பெயின் அணிகளுக்கு இடையேயான உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு பின்னாடி நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சியில தங்களோட செயல் காரணமா ரசிகர்களோட எதிர்ப்பை எதிர்கொண்டாங்க. ஸ்பெயின் அணி சாம்பியன் பட்டம் ஜெயிச்சதை தொடர்ந்து அந்த அணிக்கு உலகக்கோப்பையை ட்ரம்ப் வழங்கினாரு. அதுக்கு பின்னாடி வீரர்களோட சேர்ந்து வெற்றி கொண்டாட்டத்துல பங்கேற்க அவர் முயன்றாரு. ஆனா ஃபிபா தலைவர் இன்ஃபான்டினோ அவரை மெதுவா அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாரு. இதே மாதிரியான சம்பவம் போன வருஷம் நடைபெற்ற கிளப் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியிலையும் நடந்துச்சு. அப்போ சாம்பியனான செல்சிக்கு கோப்பையை வழங்கின ட்ரம்ப் வீரர்களோட கொண்டாட்டத்துல இணைஞ்சுக்க முயன்றதும் இத்தகைய எதிர்ப்பு ஈர்த்தது. போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் மெரைன் ஒன் ஹெலிகாப்டர் மூலமா மைதானத்துக்கு வந்தாரு. ஸ்பெயின் மன்னர் 6ஆம் ஃபெலிப்பே, கனடா பிரதமர் மார்க் கார்னி, மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷெயின்பாம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கூட அவர் போட்டியை நேர்ல கண்டுகளிச்சாரு. மைதானத்தோட பெரிய திரையில ட்ரம்ப் தோன்றினப்போ சில ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதை தொடர்ந்து பரிசளிப்பு நிகழ்ச்சிக்காக அவர் மைதானத்துக்குள்ள வந்தப்பவும் எதிர்ப்பு குரல் மேலும் அதிகரிச்சது. மறு தேர்தலுக்கு பின்னாடி பல்வேறு முக்கிய விளையாட்டு நிகழ்ச்சிகள்ல ட்ரம்ப் தொடர்ந்து பங்கேற்று வராரு. இந்த உலக கோப்பைய அமெரிக்கா, கனடா அப்புறம் மெக்சிகோ இணைஞ்சு நடத்தக்கூடிய நிலையில இந்த தொடர்ல ட்ரம்ப் நேர்ல கண்ட முதல் போட்டி இதுதான். ஃபிபா தலைவர் இன்ஃபான்டினோ கூட அதிபர் ட்ரம்புக்கு நெருக்கமான உறவு இருக்கிறதா சொல்லப்படுது. அமெரிக்க வீரர் போலரின் பாலோகனோட சர்ச்சைக்குரிய சிவப்பு அட்டை தடைய மறுபரிசீலனை செய்யுமாறு ஃபிஃபாவை ட்ரம்ப் வலியுறுத்தி இருந்தாரு. அதுக்கு பின்னாடி அந்த தடைய ஃபிஃபா நீக்குச்சு. இதனால அமெரிக்க அணியை சுற்றி இருந்த அரசியல் சர்ச்சையும் பெரும் கவனத்தை ஈர்த்தது. இந்த சர்ச்சையால கவனம் சிதறின அமெரிக்க அணி பெல்ஜியத்துக்கிட்ட தோற்று வெளியேறினதும் குறிப்பிடத்தக்கது.